பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳೊಂದಿಗೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸಂಧಿಸುವುದರಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನೊಳಗಡೆ ನಾವು ತುಂಬಾ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. காலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக ಬೆಳಗಿನ ಸಮಯದ ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರ புலம்பல் 3வது அதிகாரம் ಪ್ರಲಾಪಗಳು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 25-26 வசனங்களை படிக்கிறோம். 25-26ನೇ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் ಕರ್ತನು ತಮಗೋಸ್ಕರ ಕಾದಿರುವವರಿಗೆ, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் ತಮ್ಮನ್ನು ಹುಡುಕುವಂತ ಆತ್ಮಗಳಿಗೆ அவர் நல்லவராக இருக்கிறார். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ಕರ್ತನ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ನಂಬಿಕೆಯಿಂದ ಕಾದಿರುವುದು ಉತ್ತಮ. ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரை தேடுகிற ஆத்துமாவுக்கும் ஆண்டவர் நல்லவர் என்று எழுதப்பட்டது. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕಾದಿರುವವರಿಗೆ, ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕಾದಿರುವಂತ ಆತ್ಮಗಳಿಗೆ ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள் காத்திருக்கிறது நல்லது. ಆತನ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ಕಾದಿರುವುದು ಒಳ್ಳೆಯದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ಪ್ರಿಯವಾದವರೇ, ನೀವು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಕಾದಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯವೇ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನಿಗೆ ಕಾದಿರುವವರು, ಆ ಕಾದಿರುವಂತ ಆತ್ಮಗಳಿಗೆ ದೇವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோட காத்திருங்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. ಅವರ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ನಂಬಿಕೆಯಾಗಿ ಕಾದಿರಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಂತರದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நிச்சயமாக இயேசுவால் எனக்கு ஒரு விடுதலை உண்டு என்கிறதான நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவருக்காக காத்திருங்கள். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಯೇಸುವಿನಿಂದ ನನಗೊಂದು ಬಿಡುಗಡೆ ಇದೆ ಎಂಬಂತ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ನೀವು ಕಾದಿರಬೇಕು. அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. ಆ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ಸಾರಿನೂ ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. நீதிமொழிகளை நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம். ಜ್ಞಾನೋಕ್ತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಓದುತ್ತೇವೆ. நிச்சயமாகவே முடிவு உண்டு, ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅಂತ್ಯ ಉಂಟು, உன் நம்பிக்கை வீண் போகாது. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಕಾದಿರುವವರಿಗೆ ಹೇಳುವಂತ ಮಾತು. பிரியமானவர்களே, நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? ಪ್ರಿಯವಾದವರೇ, ನೀವು ಯಾರಿಗೋಸ್ಕರ ಕಾದಿರುತ್ತೀರಾ? இன்றிலிருந்து ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வியாதியிலையும் கஷ்டத்திலையும் கிரியை செய்ய வேண்டும் என்று காத்திருங்கள். ಇವತ್ತಿನಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ರೋಗದಲ್ಲಿ, ಎಲ್ಲದರಲ್ಲಿ ನಿಮಗೆ கிரியை செய்ய வேண்டும் என்று காத்திருங்கள். ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕಾದಿರಬೇಕು. இப்படி காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ಕಾದಿರುವಂತೆ ನೀವು ಒಂದು ಸಾರಿನೂ ನಾಚಿಕೆ ಪಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. நீதிமொழிகள் அந்த வசனம் படிக்கிறோம் பாருங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯ. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 23ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனத்தில் படிக்கும்போது 18ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ಒಂದು ಕಾಲ ಉಂಟು, ஆண்டவருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕಾದಿರುವಂತೆ ನಿಮಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ ಅಂತ್ಯ ಉಂಟು. உன் நம்பிக்கை வீண் போகாது. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. நீதிமொழி 23:18 அப்படி படிக்கிறோம். பிரியமா, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 23:18 ಓದುತ್ತೇವೆ. ಪ್ರಿಯವಾದವರೇ, தம்மை தேடுகிற, தமக்காக காத்திருக்கிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். ತಮಗೋಸ್ಕರ ಕಾದಿರುವಂತ ಆತ್ಮಗಳಿಗೆ ದೇವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்கள் 2 காரியத்தை செய்ய வேண்டும். ನೀವು 2 ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. ஆண்டவருக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕಾದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರು, ஆண்டவருக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಕಾದಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರು, ஆண்டவரை தேடுகிறவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವರಾಗಿ ನೀವಿರಬೇಕು. எங்க போய் தேடுறது? ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಹುಡುಕುವುದು? ஏசப்பா எங்க விட்டுட்டு வந்தோம்? ಯೇಸುಸ್ವಾಮಿಯನ್ನು ಎಲ್ಲಿ ನಾವು ಬಿಟ್ಟು ಬಂದೆವು? அப்படி தேடுகிறதல்ல பிரியமானவர்களே. ಹಾಗೆ ಹುಡುಕುವುದಲ್ಲ ಪ್ರಿಯವಾದವರೇ. நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி இயேசுவே என்று கூப்பிடுங்கள். அதுதான் இயேசுவை தேடுவது. ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಯೇಸುವೆ ಎಂಬುದಾಗಿ ಕೂಗಿರಿ, ಅದೇ ನೀವು ಹುಡುಕುವುದು. அப்படி இயேசுவை தேடுகிற, இயேசுவுக்காக காத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லதை செய்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ಯೇಸುವಿಗೋಸ್ಕರ ಕಾದಿರುವವರಿಗೆ ದೇವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. இன்றிலிருந்து ஏசப்பாவுக்காக காத்திருப்போமே. ಇವತ್ತಿನಿಂದ ಯೇಸುಸ್ವಾಮಿಗೋಸ್ಕರ ಕಾದಿರೋಣವಾ? நம்பிக்கையோட காத்திருப்போமே. ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಕಾದಿರೋಣ. இன்றிலிருந்து ஏசப்பாவுக்காக நம்ம காத்திருந்து அவரை மட்டுமே நம்ம தேடுவோமே. ಇವತ್ತಿನಿಂದ ಯೇಸುಸ್ವಾಮಿಗೋಸ್ಕರ ನಾವು ಕಾದಿದ್ದು ಅವರನ್ನೇ ಹುಡುಕೋಣವಾ? கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. Praise the Lord.